பராமரிக்கிறீங்க? கோடை உழவு செய்து ஏர் உழுது மண்ணை சமப்படுத்தி. உங்கள் வேளாண்மையில் இயற்கை உரம் எப்படி செய்கிறீர்கள்? மண்புழு உரம் வச்சு மாட்டு கழுவி வச்சு மண்புழு போட்டு 3 மாதம் போட்டு மண்புழு உரம் தயார் பண்ணி அதை வந்து செடிங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் வயலில் என்னென்ன பயிர்கள் செய்கிறீர்கள்? புடலங்காய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், நெல் வகை. அது இயற்கை உரம் ஏன் ரசாயன உரங்களை விட நல்லது? ரசாயனன்றது எல்லாமே மருந்து சாப்பாடாக ஆகி போயிடுச்சு. இப்போது அந்த வந்து அந்த காலகட்டம் வந்து இப்போ எல்லாம் நம்ம தாண்டி தான் எல்லாமே இயற்கையை வந்து எதிர்பார்க்குறோம். அதனால தான் இப்போ இந்த மாதிரி ஒரு இது வாங்கி அதுக்கு ஒரு தார்பார் வாங்கி இந்த எருவெலாம் கொட்டி மாட்டு சாணம் ஊற வச்சு 3 மாதம் ஆகும் இது நம்ம கண்டுபிடிச்சி இது பண்ணுறதுக்கு. இது வந்து பயிருக்கு, செடிக்கு, கத்திரிக்காய் செடி, பள்ளஞ்செடி, பாவச்செடி எல்லாத்துக்கும் போட்டால் உடம்புக்கு நல்லது. செடிக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. இயற்கையாக வருதில்ல. உதிர்ந்த இலைகள், பயிர் கழிவுகள், மாட்டு சாணம் போன்றவற்றை எப்படி சுத்தம் செய்கிறீர்கள்? 3 மாதம் மக்க வச்சு அதுக்கப்புறமேட்டு நம்ம தழலாம் போடலாம். மண்புழு, இந்த எரு, இதே தான் எல்லாத்தையும் நம்ம எல்லாமே இயற்கைன்றது எல்லாமே இப்படி தான். இயற்கை உரம் விவசாயத்திற்கு பணத்தை சேமிக்குமா? சேமிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் சேமிக்காது. எல்லாமே மருந்து வாங்கினா அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகல. இது எல்லாமே நம்ம வீட்டோட செலவு மிச்சம். அவ்வளோதான். வேளாண்மையில் நீரை எப்படி சேமிக்கிறீர்கள்? சொட்டு நீர் பாசனத்தினால சேமிக்கிறார்கள். இது தெளிப்பு நீர் பாசனம். அதுதான் நீர் சொட்டு நீர் பாசனம். இயற்கை உரம் செய்யும் போது எதையெல்லாம் போடக்கூடாது? பிளாஸ்டிக் கவர், இந்த துணி பை, இது போலலாம் போடக்கூடாது. பாட்டில் போடக்கூடாது. இயற்கை உரம் சுற்றுச்சூழலுக்கு என்ன நன்மை தருகிறது? மண் வளப்படுத்துது, வேளாண்மை. அது சாப்பிட்றதுனால நல்ல இது சத்து கிடைக்காது. அதனால இது. தேங்க்யூ. வேளாண்மையில் இயற்கை முறைகள் பயன்படுத்துகிறீர்களா? உங்கள் அனுபவத்தில் எந்த பயிருக்கு இயற்கை உரம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது? எல்லா பயிருக்குமே வெண்டைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. மழைக்காலத்தில் கழிவுகளை எப்படி சேமிக்கிறீர்கள்? அப்படியே நான் அந்த செடிங்களுக்கு நடுவில் வந்து பள்ளம் வெட்டி அதுலேயே அடிக்கிறேன். இப்போ நடுவில் இருக்குல்ல, அந்த பள்ளத்துலேயே அப்படியே தண்ணி போடும்.